ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வந்து ஹலீம் சீட்ஸ் வச்சு தான் ஹெல்த் ட்ரிங்க் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறையா அயன் கண்டென்ட், ப்ரோட்டீன்ஸு எல்லாமே இருக்குது. இது சாப்பிட்டாக்கா ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கும், ஹேர் க்ரோத் இருக்கும், உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது 1 கிராமுக்கு 1 மில்லிகிராம் அயன் நம்ம உடம்புக்கு ஏறும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் ஹலீம் சீட் வந்து ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ காலையில் எடுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பால் அது மாதிரி ஒரு 250 ml எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹலீம் சீட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே வச்சுருப்பாங்க, கிடைக்கும். ஹலீம் சீடு இப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாக் சீட் மாதிரியே தான் குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம இதுலேருந்து ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து ஒரு ஆளுக்கு 5 கிராம்ஸு. ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும்ல லெவல், அவங்க இதை எடுத்துக்கலாம். வாரத்தில் 3 நாளைக்காவது எடுத்துக்கலாம், இல்லை டெய்லி கூட 5 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது ஆனால் கண்டிப்பாக ஒரு 7 to 8 hours ஊறணும். இது இந்த மாதிரி டீஸ்பூனால் 1 ஸ்பூன் இந்த மாதிரி அள்ளி ஊற வச்சுருக்கேன். அப்படியே ஜெல் மாதிரி வந்துடும். நம்ம சப்ஜா விதையெல்லாம் ஊற வச்சா எப்படி ஜெல் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்துடும். இதுவும் இந்த ஊற வச்ச பாதாம் முந்திரி இருக்குல்ல, இதை நல்லா ஒரு ஏலக்காய் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாலே கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணியை எடுத்துகிட்டு தோலை உரிச்சிடணும், ஊறினது பாதாமை. இப்போ இந்த பால்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கொஞ்சம் பாலில் தான் அந்த முந்திரியும் பாதாமும் அரைக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பால் அடுப்பில் வச்சிடலாம். பால் காயிட்டும். இப்போ பாருங்கள், இந்த பாதாம் தோல் உரிச்சிட்டேன். ஊற வச்சு இந்த 4 பாதாமுக்கும் ஒரே ஒரு குட்டி ஏலக்காய் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பால் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். அந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் சேர்த்து பால் கொஞ்சம் வச்சுருந்ததுலேயே ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பால் காஞ்சதும் அதில் ஊற்றி காய்ச்சிக்கணும். நம்ம பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இது 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் பாலை. இப்போ அந்த அரைச்ச பாதாம் முந்திரி ஏலக்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நிமிஷம் நல்லா காய்ச்சுங்க அந்த பாதாம் போட்ட பிறகு. இப்போ இந்த பாதாம் மிக்ஸ் அரைச்சதை சேர்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல இந்த ஹலீம் சீட் பாருங்கள், எப்படி ஜெல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்போ பாலில் சேர்க்க போகிறேன். பாலில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த பாதாம் மிக்ஸு, இந்த ஹலீம் சீடு ஊற வச்சது கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சு நம்ம சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு டைஜஷன் ஆகும். ஊற வைக்கக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுமாரி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள். இப்போ காலையில் ஊற போட்டு சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்ததும் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி பொம்பளை குழந்தைங்களுக்கு மெயினாக அந்த ஹீமோக்ளோபின் லெவல்லாம் இப்போ கம்மியாகிடுதில்ல, சரியாக சாப்பிடாம அயன் சக்தி கம்மியாக இருக்கிறதுக்கு இது கொடுத்தோன்னா இரும்பு சத்து நல்லாவே கிடைக்கும். இதில் நல்லா ப்ரோட்டீன்லாம் இருக்குது, நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்குது. அதனால் இந்த சாலியா விதைகள்னு சொல்லுவாங்க தமிழில். ஹலீம் சீட்ஸை வந்து இந்த மாதிரி 1 ஸ்பூன் தான் ஒரு ஆளுக்கு எடுத்துக்கணும். வாரத்தில் கண்டிப்பாக 3 தடவை செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு அயன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீட்ஸ் போட்டு இந்த மில்க் பண்ணி கொடுத்துருக்கிறது அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ளேவருக்காக பாதாம் முந்திரி இந்த ஏலக்காயெலாம் அரைச்சி சேர்த்துருக்கேன் நான். இது கர்ப்ப காலத்தில் குடிக்கக்கூடாது, மற்ற பிள்ளைங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இது ஊற வச்ச ஹலீம் சீட்ஸை போட்டு அந்த அரைச்சோல்ல பாதாம் முந்திரியோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கணும். கொதித்ததும் நம்ம ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பெரியவங்களும் இப்போ லேடிஸ் எல்லாருக்குமே அனிமிக்காக இருக்காங்களா, அவங்க கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு கல்கண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கல்கண்டு தான் அதில் சேர்க்க போகிறேன். அதை சேர்த்து காய்ச்சிக்கிறேன். பெரிய கல்கண்டு இருக்கும்ல, அதை கூட வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இந்த பாதாம் பேஸ்ட் பண்ணி போட்டது, பாதாம் முந்திரி ஏலக்காய், அந்த ஹலீம் சீட்ஸ் ஊற வச்சதையும் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த கல்கண்டு சேர்த்து அது கூட கரைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், கல்கண்டு கூட கரைஞ்சிடுச்சு. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஆற விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை சில்லுன்னு வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் இதுமாதிரி ஊற வச்சு நம்ம இது பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட கொடுக்கலாம்.
ஹலீம் சீட்ஸ் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு, மில்க் ஹெல்த் ட்ரிங்க்கு. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அயன் சக்தி, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும். சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. விலையும் கம்மி தான் இது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஹலீம் சீட்ஸில் செஞ்ச ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் உடம்ப ஹெல்த்தாக வச்சுக்கோங்க. செஞ்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை அப்போ தான் டைஜஷன் நல்லா இதாகும். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.